விஜய் ரசிகர் பூரா மெண்டல் அப்படின்னு சொல்றான்ல, அதனால அவன் தற்கூரி. மரத்துல ஏறி நின்று ஒரு தலைவர் பேசிட்டு போது தேங்காயை உடைச்சு தின்னுட்டு இருக்காம பாருங்க, எந்த அடிப்படை புரிதலும் இல்லாம, அதனால அவன் தற்கூரி. ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு அடிப்படை புரிதல், ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு தலைவர் வந்தா வரவேற்று மரியாதையா கொண்டு வரணும், ஆனா அந்த ஏர்போர்ட்ல பண்ணி மேஞ்ச மாதிரி ஆக்கல, அதனால அவன் தற்கூரி. யோ சாட்ட, உனக்கு தற்கூரிக்கு லிஸ்ட் கொடுக்குற தெரியுமா? இப்ப நான் உங்களுடைய தற்கூரித்தனத்தை லிஸ்ட் போடுறேன், கொஞ்சம் கேட்டுக்கோ, ஓகேவா? உங்க அண்ணன் உன்னை கட்சியில நீக்கினாரா? நீ என்ன பண்ண? உங்க யூடியூப் சேனல்ல உங்க அண்ணனே கழுவி ஊத்துன, திருப்பியும் அதே கட்சியில போய் உங்க அண்ணன் கூட சேர்ந்துன, நீ தான் தற்கூரி, சரியா? ரெண்டாவது, பிரஸ் மீட்ல உங்க அண்ணன் ஆகட்டும் நீங்களாகட்டும் பிரஸ்காரன மரியாதை இல்லாம பேசுறீங்க, ஆச்சா? நீங்க தான் தற்கூரி, ஓகேவா? அது இல்லாம மேடை போட்டு நீங்க என்ன பண்ணணும், எந்த ப்ராப்ளம் பத்தி பேசணும், எதுக்கு போராடணும், இதை பத்தி பேசணும். அதை விட்டுட்டு ஆட்சியில இல்லாத எங்க தளபதிய நீங்க அப்பப்போ இழுத்துக்கிறீங்க பத்தியா, அப்பப்போ நக்கிக்கிறீங்க சொல்லணும், இழுத்துல அப்பப்போ நக்கிக்கிறீங்க பத்தியா, நீங்க தற்கூரி, ஆச்சா? அஜித்தை நீ அவன் மராட்டிக்காரன்னு சொன்ன, அதுக்கப்புறம் டிவி கேட்க உங்களுக்கு ஆவலர் பட்சத்துல நீ அஜித் ஃபேன் நானு, நாங்க போய் தியேட்டர்ல போய் சண்டை போடுவோம். ஸோ ஏருக்கு மேரா ஒரு டைம் அப்படி பேசுற, ஒரு டைம் இப்படி பேசுற, நீ தற்கூரி, ஓகேவா? அதெல்லாம் போட்டோம். ரஜினி எலெக்ஷன்ல நிக்கிற வரவன் என்ன பண்ணீங்க, ரஜினியை கழுவி ஊத்துனீங்க. இப்ப ரஜினி வீட்டுல போய் கை கட்டி அண்ணன் தம்பிங்களை போய் கை கட்டிட்டு நின்னீங்களா? ஸ்டாலினையும் அவங்க அப்பாவை என்ன சொன்னீங்க, அது பேனா சிலையை ஒடிச்சிடுவேன், ஸ்டாலின் அவங்க அப்பாவை எல்லாரும் கழுவி ஊத்துனீங்களா? போய் ஸ்டாலின் கிட்டே போய் கை கட்டின்னு போய் நின்னீங்களா? நீங்கடா தற்கூரி, நாங்க தற்கூரியா? அரசியல்ல எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கூட நாங்க கத்துக்குன்னு நிதானமா போறோம். ஆனா உங்களை மாதிரி தற்கூரி மாதிரி நாங்க இல்ல. கூட சுண்டலு விஜய் ரசிகர்